ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இரவு 7:21 பிறகு ராசிக்குள்ளாரியே ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ இது தவிர ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகளும் சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக பிரமாதமான மகிழ்ச்சியான ஒரு தினமாக மாற்றுதல காத்திருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பயணங்களுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாமே நீங்கிவிடும். இதன் வியாபார வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்க பெற முடியும். அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அடையுங்க. மேலும் உங்களது வியாபாரத்தை பெரிதாக மாற்ற முடியுங்க. விரிவாக்கம் செய்ய உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க அனுசரித்து போறது ரொம்ப அவசியம். வீட்டில் இருக்கிறவங்களை அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதற்காக கொஞ்சம் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்க, அனுசரித்து போங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக பழகும் போது சில விஷயங்கள்ல உங்களுக்கு பகைமை உணர்வுகள் ஏற்படலாம். ஸோ உறவினர்களிடம் பகைமை உணர்வு ஏற்படாமல் தவிர்க்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் புதிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு கால்வெல் லெட்டர் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிய ஆஃபர் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்காத சில கம்பெனிலேருந்து கூட உங்களுக்கு புதிய அழைப்புகள் சேருங்க. அது உங்களுக்கு உபயோகமாக இருக்காதபடி இல்லையா அப்படின்றத நீங்கள் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு இடைக்கு நின்று செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலை மாற்றம் குறித்து நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னா அது குறித்து நீங்கள் தாராளமாக யோசிக்கலாங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு இன்பம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது அலுவலக பணியில் புதிதமான சூழல் இன்னைக்கு இருக்குங்க. வழக்கமான சூழல் இருக்காது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்கள் நினைச்சதை நடத்தி கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிக்கிறதுனால இழுபறியான வேலையெல்லாம் இன்னைக்கு முடியறதுனால உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இந்த தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகளோட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைங்க. சில நண்பர்கள் கூட உங்கள் தொழிலுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் உதவி கிடைக்கிறதுனால தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக, வியாபார வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியாக அமையும். சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கான கெத்தான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே. உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணுங்கிறத யோசிப்பீங்க. குடும்ப உறுப்பினரோட ஒவ்வொரு தேவைகளும் நீங்கள் நிறைவேற்றி வைத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. இந்த தினம் சில விஷயங்கள் நீங்க நினைச்சபடி நடக்க முடியாமல் போகலாம். ஆனா காதல் வாழ்க்கையில ஒரு இனிமையான திருப்பங்கள் இன்னைக்கு இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு இருக்கிறது. காதல் வசப்பட்டு சொர்க்கத்தில் உங்களால் மிதக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் நிதானித்து செயல்படுங்க. காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன எதிர்ப்புகள் இன்னைக்கு சேரலாம். எதிர்ப்புகளை கண்டு நீங்க அஞ்ச தேவையில்லைங்க. இன்றைய தினம் இயற்கையிலேயே உங்களுக்கு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை பெறுங்க. மேலும் புத்திசாலித்தனமும் இயற்கையாகவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்தி நிறைய பெனிஃபிட் நீங்க பெற முடியுங்க. உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள், நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக நல்ல சாதகமான தீர்ப்பை பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான வீட்டு ஒர்க்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல வகையில் உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொண்டு குடும்ப உறுப்பினருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். சின்ன சின்ன நடைப்பயணங்கள் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மேற்கொள்ளலாங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். இன்றைய தினம் திடீர்னு நீங்கள் போட்ட சில திட்டங்கள் திடீர் கெஸ்ட் விருந்தினர் வீட்டுக்கு வருகை தருவதன் மூலமாக நீங்கள் போட்ட திட்டங்கள் சிலவற்றை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு நன்மையே தரும் நண்பர்களே. சில முக்கியமான வேலைகள் தடைபடலாங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாகவே கண்டிப்பாக அமையும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நீங்கள் மதிப்பு கொடுங்க. இன்றைய தினம் புதிதாக நிறைய ஆஃபர் இன்னைக்கு உங்களுக்கு வரும். கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அனுசரித்துப்பாங்க. மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து மதிப்பளிங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு கெத்தான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது அந்த கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அதுக்கு மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கணுங்க. மற்றவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நடந்து கொள்ளக்கூடாது. அலுவலக பணிகளில் இன்னைக்கு வித்தியாசமான சில புதிய சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு நன்மைகளை தரும் நண்பர்களே. மதிப்பு கொடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வரும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு உங்களால் செய்து முடிக்க முடியும். அதனால நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் முடியும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. எதிர்பார்த்தபடி காரிய வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சமுதாய பணிகளை உங்களுக்கு செல்வாக்கு கொடுங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த தினம் இன்பமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். நீங்கள் புதிய பதவிகளை புதிய செல்வாக்கை உருவாக்கி கொள்ளக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கும் அமைகிறது. சொசைட்டிலும் சரி குடும்பத்திலும் சரி இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.